மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வறட்சியான மாவட்டம். பிரதான தொழில் விவசாயம், கைத்தறி, மீன்பிடி, 3 தொழில் தான் பிரதான தொழில். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 20% பேர் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம். அதுக்காகத்தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கண்மாயில் அனைத்தும் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட வண்டல்தான் விவசாயிகளுக்கு விலையில்லாம கொடுத்து அதனால விவசாயிகள் அதிக விளைச்சலை பெற்றார்கள். ஒரு வருடம் கண்மாயில் ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால மழை காலத்தில் நீர் அதிகமாக தேக்கி வைக்க குடிநீர் தேவையான நீர் கிடைச்சது, வேளாண்மைக்கு தேவையான நீர் தேவைப்பட்டது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தினால 2016 அம்மா இருக்கும்போது விவசாயிகளுடைய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. 2021 நாம் முதலமைச்சர் ஆகும்போது 12,100 கோடி ரூபாய் விவசாயிகள் தொடக்க வேளாண் தள்ளுபடி. இப்படி விவசாயிகளுக்கான நிறைய திட்டம். அதோட இது வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் வேளாண் பணிக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்பதற்காக காவிரி குண்டார் என்ற ஒரு பிரமாண திட்டத்தை 14,400 கோடி அந்த பணிகள் நாங்கள் மேற்கொண்டோம். இடையில திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கிடப்பில் போட்டாங்க.